ஹாய். நான் இப்போது எங்களோட ரோஸ் கார்டனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 விதமாக நான் வந்து ரோஸ் கார்டன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மண் தரையில், இன்னொன்று பாட்டில் வச்சுருக்கேன். இப்படி 2 வெரைட்டியில் நான் வச்சு ரோஸ் கார்டனை நல்லா வளர்த்துட்டு வரேன். உங்களுக்கும் இதை பற்றி நான் சொல்லணும்னு தெளிவாக சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பாட்டில் வச்சுருக்க, அதாவது தொட்டியில் வச்சுருக்கதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன். இந்த தொட்டியில் வச்சுருக்க செடி எப்படின்னா, நான் வந்து ரோஸ் வந்து டெய்லி பூக்குதுன்னா, புதுசாக பூவெல்லாம் வந்திருக்குன்னா, அந்த பூவை வந்து ஒரு 4 லீஃபு இலை வந்து தாழ வச்சு கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி அந்த பூவை ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். அப்படி வந்து ரிமூவ் பண்ணும்போது தான் நமக்கு புதுசு புதுசாக வந்து தளிர் விட்டு நிறைய முட்டுக்கள் வந்து பூ நிறைய பூக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்லி தந்த அத்தனை டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளால் கண்டிப்பாக நிறைய பூக்கள் வந்து பூத்து நம்மளால் நம்ம விரும்புகிற அந்த பூக்களை நம்மளால் பறிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 30 ரோஸு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ போடும்போது மண் தரையில் வச்சுருக்கதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு எத்தனை லீஃப் விட்டு கட் பண்ணியிருக்கேங்கிறதையும், அந்த பூவை கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணுறதை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கமாக ஒவ்வொன்றையாக நான் காட்டி இதாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க. இதனால் உங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியலை, பட் எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை கட் பண்ணி நீங்கள் பார்க்குறதுனால நமக்கு நிறைய பூக்கள் வந்து வரும். கட் பண்ணாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் வந்து பூக்காது. ஏன்னா பூ வந்து நிறைய முட்டுக்கள் நமக்கு வரணும்னா அந்த பூக்கள் வந்து பூத்து அழகாக இருக்குது, அதை வந்து அந்த செடியிலே விட்டுருவோன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இது வந்து பட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து பூவை வந்து விரிஞ்ச உடனே ஒரு நாள் இல்லை 2 நாள் கழிச்ச உடனே திருப்பி அதை கட் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக நிறைய தளிர் விட்டு நிறைய முட்டுக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இவ்வளோ பூ இதே மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு 2 வாரத்துக்கெல்லாம் கட் பண்ணி நம்மளால் நம்ம பிடிச்ச மாதிரி ரோஸ் வந்து பறிச்சிக்கலாம். என்ன